Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 3rd unitல example 3.1 பார்க்குறோம். If alpha and beta are the roots of the quadratic equation 17x square plus 43x plus minus 73 which is equal to 0. Construct a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2. என்ன கொடுத்திருக்காங்க? ஆல்ஃபாவும் பீட்டாவும் இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் நீ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம்? சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைன் பண்ணுவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் என்ன? கிவன் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ். கரெக்டா? ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி ஃபைன் பண்ணுவோம்? alpha plus beta which is equal to minus b by a. Value என்ன? given equation என்ன? 17x square plus 43x minus 73 equal to 0. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ax square plus bx plus c equal to 0. quadratic equation. கரெக்டு தானா? ஸோ இதுலேருந்து என்ன எடுக்கலாம்? a equal to 17. okay, b equal to 43 and c equal to minus 73. okay, ஸோ இந்த மூணு வேல்யூவை நம்ம என்ன செய்கிறோம்? இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ மைனஸ் b by a. ஸோ பியோட வேல்யூ என்ன? 43 டிவைடட் பை a வந்து 17. ஸோ மைனஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் roots which is equal to alpha beta. formula என்ன? c by a which is equal to c ஓட வேல்யூ என்ன? minus 73 divided by a ஓட வேல்யூ 17. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம sum of roots and product of roots ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? construct a quadratic equation whose roots are அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு ரூட் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2. இந்த ரெண்டு ரூட்ஸும் வச்சு நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே தானா? ஸோ கிளியரா? ஸோ எப்படி எழுத போகிறோம்? வி கன்ஸ்ட்ரக்ட் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வித் நம்ம என்ன ரூட்ஸ் யூஸ் பண்ணுறோம்? ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்ட் பீட்டா ப்ளஸ் 2 வச்சு செய்யப்படுறோம். வேறு ஒன்றும் இல்லை, இதே தான் செய்யப்படுறோம். சம் ஆஃப் ரூட்ஸ்னால் என்ன? ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணணும். இங்கே நமக்கு ஆல்ஃபானா ஆல்ஃபா ப்ளஸ் 2, பீட்டானா பீட்டா ப்ளஸ் 2. ஓகே, ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா இடத்துல பீட்டா ப்ளஸ் 2. அவ்வளோதான். which is equal to alpha plus beta plus 4. கரெக்டாக? which is equal to இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இவ்வளோத்துக்கும் நம்ம என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்ல? ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ என்ன? இந்த வேல்யூ which is equal to minus 43 by 17. இந்த ப்ளஸ் 4 அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னு நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்ட்ரைட்டாக சம் ஆஃப் ரூட்ஸ் கிடைக்குது. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்கள்? மைனஸ் 43 ப்ளஸ் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 17 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் பண்ணுறது அப்படி தானே? ஸோ மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை போடுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 68. ஸோ 68 ஹோல் டிவைடட் பை 17. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது நமக்கு? 25 by 17 கிடைக்குது. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து எதோட? ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 யூஸ் பண்ணி சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 25 by 17. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணுறோம்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ரூட்ஸையும் என்ன செய்கிறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். கரெக்டு தானே? ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் 2, பீட்டா இடத்துல பீட்டா ப்ளஸ் 2. கரெக்டா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணுங்கள், உள்ள மல்டிப்ளை. ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா, நெக்ஸ்ட் இது 2வை வச்சு 2 பீட்டா ப்ளஸ் 2 2s are 4.
இதில் என்ன இருக்குது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு இதை காமன் எடுத்துக்கலாமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 அகைன் என்ன செய்கிறோம் நம்ம மேலே கண்டுபிடிச்ச அதே வேல்யூஸை இதிலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ ஆல்ஃபா பீட்டானா என்ன ஃபைன் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணோம்ல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா இந்த வேல்யூ யூஸ் பண்ணுறோம் ஆல்ஃபா பீட்டானா இந்த வேல்யூவை யூஸ் பண்ணுறோம் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் -73/17 ப்ளஸ் 2 இன்ட்டு -43/17 ப்ளஸ் 4 ஓகேவா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடணும் அகைன் இங்கே 17 இருக்குது கீழே இங்கே 17 இருக்குது ஸோ இங்கே ஒரு எல்சிஎம் எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இங்கே -73 ப்ளஸ் மைனஸ் ஓகே இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கலாம் அடுத்து 43 இன்ட்டு 2 போடணும் கரெக்டாக ஸோ 86 ப்ளஸ் அகைன் 17 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் 68 டிவைடட் பை 17 ஓகேவா ஸோ இவ்வளோ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது விச் இஸ் ஈக்குவல் டு -91 எத்தனை -91 டிவைடட் பை 17 கிடைக்குது இதோட வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஓகே ஸோ நம்ம இப்போது சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம் ஸோ ஃபார்முலாவில் கொண்டு அப்ளை பண்ணிடலாம் எழுதிக்கலாமா therefore the quadratic equation is ஃபார்முலா என்ன நமக்கு x² minus alpha plus beta into x plus alpha beta equal to 0 இதான் என்ன sum of roots product of roots ஸோ கிடைச்சிருக்க வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுறோம் ஸோ x² minus alpha plus beta வேல்யூ என்ன 25/17x ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா என்ன -91 ஸோ இதை மைனஸ் போட்டுக்கலாம் -91/17 which is equal to 0 ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா which is implies 7 இல்லைனா 17 ஒரு மல்டிப்ளை ஸோ எல்சிஎம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ 17x² minus 25x minus 91 டிவைடட் பை 17 கிடைக்கும் அது ஈக்குவலுக்கு அந்த சேர்க்கும்போது which is equal to 0 ஸோ இது வந்து ஒரு quadratic equation and it is having roots எவ்வளோ alpha plus 2 and beta plus 2 ஸோ இதான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்